டியர் ஒரு திரைப்படத்துடைய விமர்சனங்க. இதுலேயும் இந்த கொரட்டை சத்தத்தை பற்றியே இன்னொரு படம்ன்றதால கொஞ்சம் நம்மளுக்கு என்னடா இது அப்படின்ட்டு படம் பார்க்க போதும் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்கிறதால படம் நிச்சயமாக நல்லா இருக்கும். ஜிவி பிரகாஷ் இருக்கிறதால படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால், இதில் தீப்தின்ற பேரில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வராங்க. இவங்களுக்கு கொரட்டை சத்தம் கொரட்டை அவங்க விடுவாங்க. இப்போ இதில் மாற்றிருக்கு, அதில் அவன் கொரட்டை விடுவான், இதில் இவங்க கொரட்டை விடுறது, ஒய்ஃபு கொரட்டை விடுறது. ஜிவி பிரகாஷ் தான் ஹஸ்பண்டு. அவருக்கு ரொம்ப சென்சிபிள் டைப்பு. அவரால் அந்த கொரட்டை சத்தத்தை தாங்கிக்கவே முடியாது. பொண்ணு பார்க்க வரும்போதே இவங்க சொல்லிக்கினே இருந்தாங்க, எனக்கு கொரட்டை சத்தம் இருக்குதுன்ட்டு. எல்லா மாப்பிள்ளையே தறி கட்டு ஓடிட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட சொல்லாமலே இவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த குரட்டை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. குடும்ப உறவுகளுக்குள்ள அந்த பிரச்சனையை கொண்டாடுறது கொஞ்சம் அபத்தமாக இருக்குது. ஜிவி பிரகாஷனுடைய பாத்திரம் கூட நம்மளுக்கு எரிச்சல் தான் வருது. அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் சுஷுல் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் அவங்களுக்கு இருக்கிற கேரக்டர் அவ்வளோ ஆறுதலாக இல்லைன்னு தான் சொல்லணும். குரட்டை பற்றிய இந்த கதைக்கு இவ்வளோ அந்த குரட்டையே இவ்வளோ பெருசாக என்னத்துக்கு எடுத்துகிட்டே வராங்க. ஒரு கேர்ள்ஸுக்கு குரட்டை விட்டால் வரும், குரட்டை விட்டால் உங்களுக்கு என்னடா பிரச்சனை, அது அவளுடைய உடல், அவங்க உடலில் குரட்டை விடுறாங்க, அதையே ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு வசனம் அதில் நல்லா இருக்கும். இந்த குரட்டை சத்தத்துலேயே இப்படி இந்த படம் போயிட்டு இருக்கும்போது புது டைரக்டர் இவர் ஐ லவ் மற்றபடி லவ் யூன்னு வார்த்தைக்கு சொல்லிக்கொள்ளும் தம்பதிகள் காதலை கூட ஆழமாக காட்டவில்லை. நம்மளுக்குள் கதையையும் ஒன்ற முடியவில்லை. இசையில்லாத ஆறுதல் தருவார் ஜிவி பிரகாஷ்னா இசையிலையும் ரொம்ப சொதப்பிடுறாரு. இது உணவுபூர்வமாக சொல்ல வேண்டுமானால் இந்த கதையை ஓகே ஒரு தடவை பார்க்கலாம், பொழுது போகலைன்னா ஒரு தடவை தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம்.